சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீயோ உன் குலதெய்வத்தை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் உன்னுடைய குலதெய்வம் உன்னை சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், தினமும் காலை இழந்து உன் குலதெய்வத்திற்கு நன்றியாகவது ஒரு வார்த்தையை சொல்லென்று. ஆனால் நீயோ நான் சொல்வதை எல்லாம் இங்கு காதில் வாங்க கொண்டு இருக்கிறாய். உன் இஷ்டத்திற்கு செய்கிறாய். ஆனால் உன்னுடைய குலதெய்வமானது உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் நிறைய நல்லது செய்யலாம் என்று நிறைய விஷயங்கள் யோசனையோடு உன் வாழ்க்கையில் காத்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உன் குலதெய்வம் என்னிடம் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னது. உன்னுடைய மன மகிழ்ச்சியை, அதாவது நீ கஷ்டத்தோடு இருக்கிறாய் என்று உன்னுடைய குலதெய்வமோ கவலையோடு இருக்கிறது. அந்த கவலையை மறக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் இன்பமான சில சந்தோஷமான அற்புதமான விஷயங்களை செய்ய சொன்னது. நானோ செய்வதற்காக வந்துவிட்டேன். நம்பிக்கையோடு இந்த வாக்கினை கேள். இந்த வாக்கில் இருப்பது அப்படியே இன்னும் சற்று நேரத்தில் நடக்கும். உனக்கே சிலுக்கும் அந்த அளவுக்கு உன் வாழ்வில் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் லீலைகள் மட்டும்தான் இருக்கும். உன்னுடைய குலதெய்வமோ உன் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறது. நீ எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உனக்காக ஒவ்வொரு நாளும் அது நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீ அதை சில சமயங்கள் மறந்து விடுகிறாய். தங்கமே, பரவாயில்லை. இதற்கு மேலாவது ஞாபகம் வைத்து நான் சொல்லும் இந்த விஷயம் நடந்த பிறகு எனக்கு நன்றி சொல்கிறாயோ இல்லையோ, உன் குடும்பத்திற்கு, அதாவது உன் குடும்பத்தில் இருக்கும் ஆணி வேராக இருக்கும் உன்னுடைய குல தெய்வத்திற்கு நன்றியை சொல். அந்த தெய்வம்தான் உன்னை காப்பாற்றும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நிலையையும் புரிந்து கொண்டு உனக்கு நல்லதையே செய்து கொண்டு இருக்கும் உன்னுடைய குலதெய்வமானது உன்னை மென்மேலும் வளர வைக்கும். எந்த ஒரு நிலையிலும் பயப்படாதே. இந்த விஷயம் அந்த விஷயம் என்று சொல்லி புலம்பாதே. எல்லாம் நல்லபடியாக நாங்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடத்தி வைக்கிறோம். யார் வேண்டும் உனக்கு, என்ன வேண்டும் உனக்கு, என்ன தேவை, எல்லா விஷயத்தையும் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். சீரும் சிறப்புமாக நீ நினைத்த விஷயம், நீ ஆசைப்பட்டு கேட்ட உறவு எல்லாம் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையை பார்த்து யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். பேசும் நபர்கள் எதுவும் செய்ய போவது கிடையாது. நீதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நிலையாக நிறுத்தி செய்ய உள்ளாய். பொறுமையோடு நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய குலதெய்வம் உங்களை நிலையாக நிறுத்தி காப்பாற்றும். அது மட்டுமல்ல, நான் உங்களை எப்பொழுதும் இரு கண்களால் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் என்னவென்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் நீங்கள் படும் கஷ்டத்தை யாரும் பார்க்கவில்லை என்று. நீங்கள் படும் கஷ்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். தெய்வமாக இருக்கும் நாங்கள் பார்த்து அதற்கு என்னென்ன தீர்வுகள் கொடுக்கலாமோ அனைத்தையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். நீ எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாதே. சந்தோஷமாக மட்டும் இருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான இன்பங்களும் உங்களுக்கான சந்தோஷங்களும் கிடைத்து கொண்டு ஏற்பாடுகள் அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ நினைக்கிறாய் தங்கமே, ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் பொழுது நினைக்கிறாய் யாரும் இல்லை என்று. ஆனால் அதுவே நல்ல விஷயமாக நடந்த பிறகு நம்மை சுற்றி தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறதான் செய்யுது என்பதும் நினைக்கிறாய். சில சமயம் திடீரென்று ஏதாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது யாராவது காப்பாற்றினால் தெய்வம் இருக்கிறது, என்னை காப்பாற்றி விட்டது என்று சொல்கிறாய். இதை பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளையாகவே இருக்குதே என்னுடைய குழந்தை என்று சிரிப்பு தான் வருகிறது. எல்லா நேரத்திலேயும் நான் தானே உன்னை காப்பாற்றுகிறேன். உனக்கு சந்தோஷத்தையும் தருகிறேன். சகலங்களையும் தந்து உன்னை வாழ வைக்கிறேன். சந்தோஷத்தை நிரந்தரமாக தர வேண்டும் என்று பல வழியில் உன்னுடன் சேர்ந்து நானும் போராடுகிறேன். எல்லாம் உனக்கு கிடைக்கும். இப்பொழுது உன்னுடைய நேரமும் உனக்கு சரியில்லாமல் இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை நிலையானது கிடையாது. நிலையான கஷ்டங்கள் உனக்கு எப்பொழுதும் கிடையாது. இப்பொழுது உன் மனதில் எப்பொழுதும் நீ கவலையை பார்த்து பார்த்து என்ன தெரியுமா ஆகிவிட்டது, எப்பொழுதும் கஷ்டம்தான் வருமோ என்று. அப்படியல்ல தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறிவிட்டது என்பதை சற்று புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறிவிட்டது. நீ தொலைத்த அனைத்து சந்தோஷங்களும் உனக்கு திரும்ப கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. இதற்கு முன்பெல்லாம் நீ எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாய்.
உன்னுடைய குடும்பத்தோடு நீ எவ்வளவு நிம்மதியாக இருந்தாய்? ஏதாவது விஷயங்களை பற்றி யோசிப்பாயா? நல்ல விஷயங்களை பற்றித்தானே யோசிப்பாய். அது போலவே இரு. ஒரு பிள்ளை தன்னுடைய அம்மாவோடு இருக்கும் பொழுது அதற்கு எந்த கவலையும் தெரியாது. ஏனென்றால் அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு அந்த பிள்ளை கவலை இல்லாமல் இருக்கும். தனிமையில் இருக்கும் பொழுது, தனியாக இருக்கும் பொழுது, ஒரு வயது தெரிந்த பிறகுதான் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுகிறாளா நமக்காக, அம்மா நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்பட்டாளா என்பது தோன்றும். இப்பொழுதும் நீ தனியால் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள இங்க சாய் இருக்கிறேன். இந்த சாய் ஆனவன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விடியலை தருவேன். நீ இப்பொழுது தனியால் அல்ல. நீ முதலில் உன் அம்மாவோடு இருக்கும் பொழுது எந்த நம்பிக்கையோடு இருந்தாய்? அம்மா பார்த்து கொள்வாள், எது இருந்தாலும் நம்மை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தது தானே? அதே போல உன் வாழ்க்கையில் இப்பொழுதும் இந்த சாயாகிய நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். கவலைகள் இருந்தால் அதை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வா. இந்த சாயாகிய நான் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் உனக்காகவே துணை இருப்பேன். காலம் காலமாக உன்னை நான் காப்பாற்றி வழிநடத்தி உன்னை வாழ வைப்பேன். எந்த ஒரு விஷயத்திலும் துன்பம் என்பது நிரந்தரமல்ல என்பதை நினைத்துக்கொள். இந்த சாய் எல்லா துன்பத்திலும் இருந்து உன்னை விடுதலையாக்குவேன். பல ஆசைகள் இருக்கிறது. வீடு வாங்க வேண்டும், மனதில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்க வேண்டும், வாங்கிய கடனை அடைக்க வேண்டும், உன்னுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்க வேண்டும். எல்லா விஷயமும் உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த அனைத்து விஷயங்களையும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். காலம் முழுவதும் உன் வாழ்க்கை மாறிவிட்டது தங்கமே. நீ நினைக்கிறாய் இது தற்காலிகமா என்பது. சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே நிரந்தரமான ஒன்றுதான். எல்லா நேரத்திலும் நான் உனக்கு துணை நின்று உன்னை வாழ வைப்பேன். நலமுடனும் வளமுடனும் நல்ல எதிர்காலத்துடனும் இந்த சாயாகிய நான் உன்னை வாழ வைப்பேன். நீ ஏற்கனவே நிறைய விஷயத்தை பாடமாக பார்த்து விட்டாய், யார் யார் எப்படி என்பதை. அதனால் மற்றவரை பற்றி நீ இனி நான் உனக்கு சொல்லிக் கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது அவசியமே அல்ல. யார் உனக்கு துரோகம் செய்கிறாய், யார் உனக்கு நல்லதை செய்கிறாய், யார் உனக்கு என்னென்ன விஷயங்களை செய்கிறாய், எந்த விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு துணிந்து என்னுடைய ஆசிர்வாதம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நீ உன்னுடைய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செய். சீக்கிரத்தில் எல்லா வழியிலும் நான் உனக்கு இன்பத்தை மட்டுமே தருகிறேன். இன்பம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுது வரும் என்பது தெரியாது. அப்படி ஒருவனுக்கு அவனுக்கு பிடித்தமான விஷயத்தில் இன்பம் வந்துவிட்டது என்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் இன்பமாகத்தான் இருக்கும். நீங்கள் அனைவரும் பயப்படுவது எதற்கு தெரியுமா? இன்பம் வருகிறதே எத்தனை நாள் என்று. இன்பம் வந்தால் உங்கள் ஆயுள் நாள் முழுவதும் அந்த இன்பமானது நிலைத்துதான் இருக்கும். இதற்கு மேல் உங்களை நான் தவிக்க விடமாட்டேன். இனிமேல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்கள். இனிமேல் இந்த சாய் உங்களுடன் இருப்பேன், ஒவ்வொரு பொழுதும் இருப்பேன். கண் கலங்க விடவே மாட்டேன். சந்தோஷத்தில் உங்கள் அனைவரையும் திகைக்க வைப்பேன். ஆசைகள் நிறைய இருக்கிறது, ஆனால் அது எல்லாம் உடனடியாக செய்யாமல் ஒவ்வொரு ஆசைகளாக செய்து தருகிறேன். இப்பொழுது உன் வாழ்வில் திடீரென்று இப்பொழுது தேவைக்கு உனக்கு சந்தோஷமான விஷயம் நடக்க வேண்டும். அதாவது பணம் தேவைப்படுகிறது வாழ்க்கையில். அது இப்பொழுது உன் வாழ்க்கையில் யாரோ ஒரு ரூபத்தில் நான் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ப்பேன். அதாவது சிலருக்கு பணம் அளவுக்கு மீறி இருக்கும், சிலருக்கு பணம் அவர்களுக்கு இன்றைய பொழுது கொடுத்தால் போதும் என்பது இருக்கும். உன்னுடைய நிலைமை இன்று நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாளை எனக்கு அதிகமாக தாருங்கள், ஆனால் இன்று நான் வாழ்வதற்கான பணத்தை தாருங்கள் என்று கண்டிப்பாக நான் தருவேன். உன் வாழ்க்கையில் நீ எந்த இடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, எந்த அளவு உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது அனைத்துமே கிடைக்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே சுபம்தானே தவிர எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இனி எல்லாம் சுபம் சுபம் சுபம்தான். இனிமேல் உன் வாழ்க்கையில் லாபத்தை பார்ப்பாய். நஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருந்த நீ இனி ஒவ்வொரு நாளும் லாபத்தை பார்ப்பாய். இதனால் உன் வாழ்க்கை மாறும். ஆனால் இன்னொன்று ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இனி உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்தது என்றால் அது எதன் மூலமாக அந்த சந்தோஷம் வந்தது என்பதை பார்த்து அதே போலவே உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொள்ளுங்கள். திடீரென்று உங்களுடைய விஷயங்கள் எதையும் மாற்றி கஷ்டம் வந்துவிட்டது என்று சொல்லாமல்
நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்கள், அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது என்றால் அதையே திறந்து செய்யுங்கள். நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். நீங்களும் உங்கள் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். இது நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. தைரியமாக இருங்கள். எந்நாளும் எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உங்களுக்கு நல்ல வழி காட்டி உங்கள் அனைவரையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.